எஸ்பிஓ பேமெண்ட் அப்படிங்கிறது வராது. எஸ்பிஓவில் நீங்கள் ஃப்ரீ ஐடி போட்டிருந்தாலும் ஃப்ரீ ஐடிக்கு வந்து பேமெண்ட் சொல்லுவாங்க, ஆனால் வந்து கொடுக்க மாட்டாங்க. நியூவாக ஜாயின் பண்ணவங்க வித்ட்ரா கொடுத்தீங்கன்னா வர்றதுக்கு டிலே ஆகும். இந்த மாதிரி நிறையா கூப்பன் அமௌண்ட் வராது, ஓல்ட் பேமெண்ட் வராது. இந்த மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து நிறையா கொடுத்துட்ருக்காங்க நிறைய பேர். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேமெண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரெகுலராகவே போயிட்டுருக்கு. அது பேமெண்ட் ப்ரூஃப் வந்து நீங்கள் எஸ்பிஓடைய ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ குரூப்பில் பார்த்தீங்கனாலே தெரியும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ ஐடி. இந்த எஸ்பிஓ பிஎம்னு வரது எல்லாமே வந்து நியூ ஐடி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீ மெம்பருக்கும் வந்து பேமெண்ட் வந்துட்டுருக்கு. அதே மாதிரி ஓல்டு வித்ட்ரா கொடுத்தவங்களுக்கு, கூப்பன் அமௌண்ட் பே பண்ணவங்களுக்கு, ரீசெண்டாக ஜாயின் பண்ணி அப்கிரேட் பண்ணி டெய்லி 67 ருபீஸ் வந்து ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்து 2000 ரீச் ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து பேமெண்ட் வித்ட்ரா கொடுத்துடலாம். அவங்களுக்கும் வந்துட்டுருக்கு பேமெண்ட். இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக ஜாயின் பண்ணவங்க, ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி வித்ட்ரா கொடுத்து அதுவும் வந்திருக்கு. நீங்கள் வந்து எஸ்பிஓவில் 10 நாளைக்கு ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி 300 ரூபா ஏர்ன் பண்ணலாம். அதை வந்து வித்ட்ரா கொடுக்கலாம். இதில் இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு கீழே வந்து ஒரு 10 பேர்த்து நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் ஃப்ரீயாகவே. ரெஃபர் பண்ணிங்கன்னா ஒரு ஐடிக்கும் 50 ரூபா அப்படிங்கிறது கிடைக்கும். அது வந்து அவங்களும் கரெக்டாக டாஸ்க்கு வந்து 10 நாள் ஒர்க் பண்ணி 300 ரூபா ரீச் ஆகி அதை வித்ட்ரா கொடுத்தாங்கன்னா அந்த ரெஃபரல் அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட் ஆயிரும். அந்த மாதிரி நிறையா ஒரு கான்செப்ட் வந்து எஸ்பிஓவில் இருக்குது. ஈவன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கு வந்து அவங்களுக்கு ஸ்லோவாக இருந்தாலும் பேமெண்ட் வந்து கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க. ஒர்க் ஸ்லோ அப்படின்னா எஸ்பிஓ பொறுத்த வரைக்கும் 2 வருஷமாக ஒர்க் பண்ணல. 2 வருஷமாக வந்து நிறைய அப்டேட்டு, நிறைய இஷ்யூஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மாதமாக எல்லாருமே வந்து கரெக்டாக டாஸ்க் பண்ணி போயிட்டுருக்கு. அப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா பேமெண்ட் வந்து கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா பேமெண்ட் ப்ரூஃபு. இது அஃபிஷியலாக வந்து ஒரு மெம்பர்ஸும் வந்து ஷேர் பண்ணுறது, அவங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, அவங்களுக்கு வந்த பேங்க் மெசேஜ், இந்த மாதிரி இது எல்லாமே பார்த்திங்கன்னா 29th ஜூலை, அதாவது நேற்று வரைக்கும் பேமெண்ட் அப்படிங்கிறது கரெக்டாக க்ரெடிட் ஆகிட்டு இருக்குது. அது பார்த்திங்கன்னா இப்போ 28 மேலே பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இடத்துல 28 இருக்கும். அதுக்கப்புறம் 27 அந்த மாதிரி ரெகுலராகவே வந்து கடந்த 3 மாதமாக பேமெண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. இதுக்கு மேலேயும் எஸ்பிஓவை ஃபேக்கு, ஸ்கேமு, ஃப்ராடு அப்படின்னு சொல்கிறவங்கள மறந்துடுங்க. தைரியமாக ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுங்கள். ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிவிட்டு 300 ரூபா ஏர்ன் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்கள ரெஃபர் பண்ணிவிட்டு அவங்களையும் 300 ரூபா ஏர்ன் பண்ண வைங்க. அதில் நீங்களும் ரெஃபரல் கமிஷனாக எடுக்கலாம். உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற விருப்பம் இருந்தால் ஃப்ரீ ஐடியில் ஜாயின் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். 10 நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அந்த விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்ன பிளானு, எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் சொல்கிறேன்.